எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு, ஆனால் இந்த காரியம் ரொம்ப பெருசு. வசனம் ரொம்ப சிறுசு, ஆனால் இந்த காரியம் ரொம்ப பெருசு. பிசாசு பிரச்சனைக்குரிய நபர். இந்த உலகமே இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறது, பிரச்சனைகளுக்குள்ளே தள்ளப்பட்டு கிடக்கிறது. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே, ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால தான் இந்த பெரிய பிரச்சனைகள். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமலும் இருங்கள். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உங்களிடத்தில் இப்போ பிசாசு இல்லை. முந்தி இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. இனிமே இந்த பிசாசு உங்களிடத்தில் வந்து விடாதபடி காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவரும் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். முதல்ல உங்களிடத்தில் யார் இல்லை? இப்போ பிசாசு இல்லை, ஆனால் முந்தி இருந்தான். இயேசுவுக்குள்ளே நீங்கள் வருகிறதுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதுக்கு முன்னாடி அவன் இருந்தான். இப்போ அவன் இல்லை, ஆனால் இனிமே அவனை வர விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதாவது ஏன் இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய இடத்தை அவன் இழக்க செய்து விடுவான். அவன் பிசாசு ஏற்கனவே இடத்தை இழந்தவன். யூதா 1:6 நீங்க வாசித்து பாருங்களேன். யூதா 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை, பிசாசு முதல்ல எதுல இருந்தான்? மேன்மையில இருந்தான். ஆனா அந்த மேன்மையை அவன் காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுட்டான். கர்த்தர் அவனுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் கொடுத்திருந்தாரு, வாசஸ்தலம் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த இடத்தையும் அவன் இழந்து விட்டான். தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்ப அவன் பாதாளத்தில் கிடக்கிறான். அந்த பிசாசு இப்ப தேவன் உங்களை வச்சிருக்கிற இடத்தை விட்டு காலி செய்யும்படி, நீங்கள் அந்த இடத்தை இழக்கும்படிக்கு அவன் உங்களிடத்தில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணுகிறான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்காமலும் இருங்கள். அப்படி நீங்க இடம் கொடுத்து விட்டீங்கன்னா உங்க இடத்தை அவன் காலியாக்கி விட்டுருவான். தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையை
தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை நீங்கள் இழக்கும்படிக்கு அவன் கிரியை செய்து விடுவான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். வேதாகமத்தில் 3 பேர் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து இடத்தை இழந்து போனார்கள். நமக்கு அதை தேவன் எச்சரிக்கையாக வேதத்தில் வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து இடத்தை இழந்தவன் யார் அப்படின்னா யூதாஸ் காரியேத்து. யார் சொல்லுங்க? யூதாஸ் காரியேத்து. பண ஆசைக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த மனுஷன் யூதாஸ் காரியேத்து. அவன் அப்போஸ்தலர்களோடு 12 அப்போஸ்தலர்களோடு இருந்தவன், அப்போஸ்தலர் என்கிற இடத்தை பெற்றிருந்தவன், ஊழியத்திலே இருந்தவன். ஆனால் அவன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த ஊழியத்தையும் இழந்தான், அப்போஸ்தலர் இடத்தையும் இழந்து போனான். அவனுக்கு பதிலாக மத்தியாஸ் எனக்கூடிய ஒரு நபரை சீசர்கள் சேர்த்து கொண்டார்கள். பரலோகத்தில் 12 சீசர்களும் பிரகாசமாக இருக்கும் பொழுது அந்த யூதாஸ் அங்கே இருக்க மாட்டான். யூதாஸ் அந்த இடத்தை இழந்து போனான். அதுக்கு காரணம் பண ஆசை. அல்லேலூயா. வாசிங்களேன், யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு பிசாசுக்கு இடம் கொடுத்தானா? யூதாஸ் காரியத்தை பிசாசுக்கு இடம் கொடுத்தானா? கொடுத்தான். தூண்டினான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி தூண்டினான். இவனும் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இவனுக்கு தருவேன்னு சொல்லியிருந்த அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். கடைசியில் பார்த்தா தன்னுடைய இடத்தை இழந்து போனான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. பண ஆசைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இயேசுவையே காட்டி கொடுப்பதற்கு துணிஞ்சிருவீங்க. பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் ஊழியத்தை இழந்து போனான் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:24 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1:24. அப்போஸ்தலர் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் அங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. போதும். அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்துட்டான், ஊழியத்தை இழந்துட்டான். எதை இழந்து போனா? ஊழியத்தை இழந்து போனா. அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனா. அவனுடைய இடத்துல மத்தியாஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் வந்து அமர்த்தப்பட்டார். காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால. இன்னைக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்த என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போயிடுவீங்க. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அவனுடைய முடிவும் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். யூதாஸ் காரியத்து 4 கொண்டு நின்று செத்தான். அவனுடைய பிரேதத்தை அந்த மரம் தாங்கிக் கொள்ள முடியாம அந்த கிளை முறிந்து கீழே இருக்கக்கூடிய கொப்புல அவன் வயிறு குத்தி குடல் சரிந்து செத்து போனான். பயங்கரமான ஒரு மரணத்தை அவன் அடைந்தான். ஆனால் எப்படி இருந்தவன்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவன். அவர் அற்புதங்களை செய்த பொழுதெல்லாம் அவருடைய சீசன் என்று மக்களால் மதிக்கப்பட்டவன். இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு உணவு உட்கொண்டவன், இயேசுவோடு தூங்கினவன். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்தான், அவனுடைய இடத்தை இழந்து போனான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த பிசாசுக்கு துளியளவு கூட இடம் கொடுக்காதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நபர் பிசாசுக்கு இடம் கொடுத்து இடத்தை இழந்து போனார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தருகிறவைகள்ல கர்த்தருக்கு நீங்க கொடுத்துடக்கூடாது, தசம பாகம் கொடுத்துடக்கூடாது, காணிக்க கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி செயல்படுகிறவன் பிசாசு. நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொடுக்காத, உனக்கு வச்சுக்கோ, உன் பிள்ளைகளுக்கு வச்சுக்கோ, உன் எதிர்காலத்துக்கு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு உங்களுடைய நலன் கருதுகிறது போலவே பேசுவான். ஆனா அவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா தேவனுக்கு நீங்க உண்மை இல்லாம போய்விடுவீங்க. தேவனுக்கு முன்னாடி பொய் சொல்லுகிறவங்களா மாறிடுவீங்க. பிசாசினுடைய தந்திரம் தான் உன்னை பொய்யராக்க வேண்டும். ஏன்னா நீ உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருவாரு, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரே அப்படி சொல்லிட்டு நீ ஜெபம் பண்றதுலையோ நீ தேவனை தேடுறதுலையோ உன்னை தடுக்காம கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, அதுவும் தசம பாகத்தில் காணிக்கையில் நீ பொய்யனாக வேண்டும், நீ உண்மை தவற வேண்டும் என்று சொல்லி பிசாசு செயல்படுவான். அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க இருதயத்தில் இடம் கொடுத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க, சபையை இழந்து போவீர்கள். இந்த அனனியா சபீரா சபையை இழந்து போனாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில், ஆதி அப்போஸ்தல சபையில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, சபையில் சேருகிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுகிறவர்களாய் சபையில் சேருகிறவர்கள் தங்களுடைய வீடு, தங்களுடைய இடங்கள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு சபையிலே தான் இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க சபைக்கு, சபையில் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு அப்படித்தான் அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த அனனியா சபீராள் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு இருந்த வயல்வெளியை விற்று சபைக்கு கொண்டு வரணும். அவங்க அதில் ஒரு பங்கை மாத்திரம் அனனியா வஞ்சித்து வைக்கிறார், அதாவது எடுத்து வைக்கிறார். நமக்கு வேணுமே, நம்முடைய எதிர்காலத்துக்கு வேணுமே அப்படி சொல்லி எடுத்து வைக்கிறார். அப்படி எடுத்து வைக்க தூண்டினவன் பிசாசு. அவனுடைய மனைவி அவனுக்கு ஒருமனப்படுறா. கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் பொய் சொல்லும்படியான காரியத்தில் கணவன் மனைவி ஒருமனப்படக்கூடாது. ஒருமனப்பட்டீங்கன்னா தண்டனை 2 பேருக்குமே கிடைக்கும். இவன் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவர் போல, நல்லவர் போல, உண்மை உள்ளவர் போல சபைக்குள்ள வராரு. வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாரு. பேதுரு அப்போஸ்தலன் அவரை பார்த்து கேட்குறாரு,
என்ன கேட்குறாரு? நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தியா? நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் வித்தியா? அவன் ஆமா சொல்றான். நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே விழுந்து ஜீவனை விட்டுட்டான். புதிய ஏற்பாட்டில் இது. உடனே வாலிபர்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து இதை அறியாம அவனுடைய மனைவி வாரா. மனைவிட்ட கேட்கிறாரு, நீ உன் புருஷனுடைய அந்த பொய்க்கு நீ ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள். சபையை இழந்தார்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசு உன்னை சபையை விட்டு வெளியேற்றணும், நீ சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக அவன் செயல்படுவான், உன்னை பொய்யராக்குவான். ஆனால் நீ அவனுடைய பொய்க்கு இடம் கொடுக்காம எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். எல்லாத்துலையும் உண்மை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா உண்மை உள்ளவங்க தான் கர்த்தரிடத்தில் இருக்க முடியும், சபைக்குள்ளே இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சபை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த கிஃப்ட். அவருடைய இரத்தத்தினால மீட்டு இந்த சபையை உருவாக்கி நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சபையை நம்ம இழந்து போக பிசாசு போராடுவான். ஏன்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை என்று வாக்கு. சபையினுடைய வலிமை பிசாசு மேற்கொள்ள முடியாது. அதனால பிசாசு என்ன செய்வான்னா உங்களை பொய் வண்டியாக்கி வெளியேற்றிடுவான். நீங்கள் சபையை இழந்து போவீங்க. நீங்கள் சபை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய ஜீவன் உங்களுக்கானதாக இருக்காது. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுனுடைய பொய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்ற காரியத்தில் பிசாசு பேச மாட்டான். நீங்கள் ஜவுளி கடைக்கு போய் 5000 ரூபாய்க்கு ஒரு ஜவுளி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு தடைகள் வராது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு உங்கள் மனசில் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் மனசில் ஒரு தாட்டு வரும், எதுக்கு நீ இவ்வளோ கொடுக்க போகிற? உனக்கு வேணும்ல, உன் பிள்ளைகளுக்கு வேணும்ல, வேலை இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்வ? அந்த மாதிரி தாட்ஸ் வரும். அது யார் கொண்டு வருகிற தாட்ஸு சொல்லுங்க? பிசாசு. கர்த்தருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு உங்கள் சிந்தனையில் வருகிற ஒவ்வொன்றுமே அது பிசாசு என்பதை புரிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானே, கர்த்தருக்கு போகத்தான் எல்லாம் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசை தெளிவுள்ளதாக மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அப்படியே சிக்கனம் என்கிற பேரில் உங்ககிட்ட வந்து பேசுவான். கர்த்தருக்கு கொடுக்கறதுல சிக்கனம் என்று பேசினோம்னா அது பிசாசு. எந்த விதத்தில் பேசினாலும் அது பிசாசு. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பொருளாதார நிலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆதாரமே கர்த்தருக்கு கொடுக்கிறது தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கரங்களில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தாராளமாய் பொருள்கிறதாக இருக்கும். ஆனால் மக்களை பிசாசு வஞ்சிக்கிறான். அவனுடைய வஞ்சனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்கிறாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் இடத்தை இழந்துருவீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி, நல்ல 2 கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்ல கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து விடுங்க, உருவாக்கி விடுங்க.
இந்த வளருகிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காரியத்தில் ரொம்ப கஞ்சர்களாகவே வளர்கிறார்கள். ஆமென். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கணும். ஆபிரகாம் எப்படி வளர்ந்தாரோ, ஈசாக்கு எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி வளரணும். ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளை உயரத்தில் இருக்கிற பிள்ளை, ஆசீர்வாதத்தில் இருக்கிற பிள்ளை. அங்கே எங்கே போனாலும் பிழைச்சிக்கிறோம். பஞ்சத்தில் கூட அது விதைக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவனாக்குவார், ஐஸ்வர்யவனாக்குவார். ஏன்னா ஆண்டவர் விசுவாசத்தில் வளர்ந்த பிள்ளைகளை கைவிட மாட்டாரே. அல்லேலூயா. அதனால் பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் அந்த கொடுக்குற காரியத்தில் அவங்கள அவங்க வஞ்சித்து போய்விடாதபடி, பிசாசு அவங்கள வஞ்சித்து விடாதபடிக்கு அதில் உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் வளர்க்கணும். நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இடத்தை இழந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவீங்க? ஜெகதீசன் தூங்குறீங்களா? எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவீங்க? பாஸ்டர்கிட்ட எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவீங்க? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லாதீங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்துல எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவீங்க? ஒரு பொய்க்கு அடி. நீங்க 1000 பொய்க்கு மேல சொல்லியிருப்பீங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாரு. ஒரு குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கரை புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அறிவார் என்றது. மூன்றாவது, ஏவாள் இடத்துல பிசாசு வந்தான். ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்தாள். கடைசில தேவனிடத்தில் இடத்தை இழந்தாள். ஏதேனில இடத்தை இழந்தாள். மனுஷனை முதல்ல தேவன் எப்படி உருவாக்கி வச்சிருந்தாரு? எப்படி உருவாக்கி வச்சிருந்தாரு? தேவனுடைய சாயலா. அவன் மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணை அவருடைய சாயலுக்கு ஒப்பா உருவாக்கி அதிகாரம் நிறைந்தவனா அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தார். ஏதேன் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். தோட்டத்தில் 3 நதிகள் பாய்ந்தது. தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனி இருந்தது. நீ எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடு அப்படி சொல்லி இருந்தாரு. நினைச்ச கனிகளை பிடுங்கி சாப்பிட்டான். நல்லா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. நிலத்தை பண்படுத்தி அதில் உள்ளவைகளை பிடுங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. மாலை நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருவார். தேவனிடத்தில் அவங்களும் பேசுவாங்க, தேவன் பேசுவார். ரொம்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்தது. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்தது. ஆனா இடையில ஒருவன் வந்தான். அவனுடைய பேர் தான் பிசாசு. அவன் ஆதாமினிடத்துல வராமல் ஏவாள் இடத்துல வந்தான். ஏவாள் இடத்துல வந்து பெருமையை தூண்டி விட்டான். உண்மையை சொல்றேங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை மேன்மையில தான் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய சாயலா தான் தேவன் நம்மளை படைச்சு வச்சிருந்தாரு. ஆனா பிசாசு குறைஞ்சதை பெருசா காமிச்சு, அதாவது நீங்க இதை புசிக்கும் நாளிலே, இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கனியை பிடுங்கி சாப்பிடும் நாளிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று பொய் சொன்னான். அதாவது பெருமையை தூண்டி விட்டான். ஆனா தேவனுடைய சாயல் அவங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இவன் சொன்னான் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று. தேவனை போல இருப்பது பெருசா, தேவர்களை போல இருப்பது பெருசா? சொல்லுங்க மக்களே. தேவனை போல அப்ப நம்மளை நல்லா தானே வச்சிருந்தாரு. ஆனால் பிசாசு ஏவாள் இடத்துல நீ தேவர்களை போல இருப்பேன்னு பொய் சொல்லி பெருமையை தூண்டி புசிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கனியை பிடுங்கி சாப்பிட வைத்து அதுக்கும் கீழாக்கி விட்டான். அடிமைகள் ஆக்கி விட்டான். அவனுக்கு அடிமை ஆக்கிட்டான். அவனுக்கு அடிமை ஆக்கணுங்கிறதான் பிசாசின் தந்திரம்.
அதுக்குத்தான் அவன் பெருமைகளை தூண்டி விடுகிறான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு பெருமைகளுக்கு இடம் கொடுக்காத உன் சிந்தனையில் ஆண்டவர் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, உன்னை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார், கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதில் சந்தோஷமாக இருந்து கர்த்தரை துதி. பிசாசனுடைய பெருமைகளுக்கு இடம் கொடுக்காத. ஆமென். இந்த உலகத்தில் சில பெருமைகளை தூண்டி விடுகிறானோ ரீல்ஸ் மோகம். இந்த கடைசி காலத்தில் என்ன மோகம்? ரீல்ஸ் மோகம். பஸ்ஸில் இறங்குறது, ட்ரெயின் பக்கத்தில் நின்று ரீல்ஸ் எடுக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள், அதாவது ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கிடுவாங்க, KTM பைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு நிற்கும் பின்னாடி. அதுக்கு கீழே ஒன்றுமே இருக்காது, வெறும் டயர் தான் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஓட்டுறது கிடையாது, அப்படியே ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி போய் அப்படி திரும்புறது. நிறையா இளைஞர்கள் சாகுறாங்க தெரியுமா? 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, 32 வயசுக்குள்ள நிறைய இளைஞர்கள் சாகுறாங்க. ஏன் தெரியுமா? இதுதான் சாகசம், இதுதான் வீரம், இதுதான் திறமை அப்படி சொல்லிட்டு பெருமைகளுக்குள்ள தூண்டி விடுகிறான். ஆவியானவர் சொல்றாரு, ஏற்கனவே நம்மளை நல்லா தான் தேவன் வச்சிருக்கிறாரு, நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தான் வண்டி ஓட்ட வச்சிருக்கிறாரு. வேகமா ஓட்டினா தான் பெருமை கிடையாது, குனிஞ்சுக்கிட்டு ஓட்டினா தான் பெருமை கிடையாது, இப்படி இப்படி ஓட்டினா தான் பெருமை கிடையாது, KTM பைக்கு ஓட்டினா தான் பெருமை கிடையாது. நம்ம வண்டியை ஒழுங்கா ஓட்டினாலே அது தேவன் கொடுத்த கிருபை தானே. பிற எதுக்கு பெருமை? பெருமைக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து மரணிக்காதே, சாகாதே, இன்னும் நீ வாழ வேண்டியவன். உன்னை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதனால பெருமைக்கு இடம் கொடுக்காம பாதுகாப்பா வாகனத்தை ஓட்ட. சொல்லுது புரியுதா? பெத்தவங்களும் பிள்ளை அந்த வண்டி கேட்கான் இந்த வண்டி கேட்கான்னு வாங்கி கொடுக்காதீங்க. வண்டி வாங்கி கொடுங்க, TVS XL வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இதை பார்த்தா சிரிப்பா தெரியுது. எங்க பாதுகாப்பு தாங்க நமக்கு முக்கியம், பாதுகாப்பு தான் முக்கியம். நல்லா ஆரம்பத்தில் கீர் வண்டியெல்லாம் ஓட்டினேன். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், மனைவி பின்னாடி, நம்ம பிள்ளைகள் முன்னாடி எங்கனையாவது விழுந்துட்டோம்னா நம்மளால் நம்ம பிள்ளைகளை நம்ம எதுவும் சேதத்துக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே விட்டுட்டேன். நமக்கு கீர் வண்டி வேண்டாம், எந்த வண்டியும் வேண்டாம். முதல்ல ஒரு XL வாங்கினேன், முதல்ல ஒரு TVS சுட்டி வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளை ஒன்று முன்னாடி உட்காந்துருக்கோம், ஒன்று நடுவில் உட்காந்துருக்கோம், பின்னாடி என் மனைவி. இங்கேருந்து திருத்தாங்களுக்கு போவோம். ஆமாம், அதிலே வருவோம். அதுக்கடுத்து ஒரு ஆக்டிவ் கோண்டா வண்டி கொடுத்தார், அதுக்கடுத்து ஒரு வண்டி கொடுத்தார், இப்போது இந்த ஒரு வண்டி கொடுத்துருக்கிறார். நான் விரும்புகிறது எது அப்படின்னா, நம்மளையும் நம்ம பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாக்கணும். நம்மளை நம்பி வர்ற என் மனைவியை நான் கீழே போட்டு எடுத்தோம்னா அது பாவம் தானே. ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு இளைஞன் அவங்க அம்மாவை பின்னாடி கொண்டு போயிருக்கிறார் உட்கார வச்சு. அதை நான் முதல்ல சொன்னோம்ல, இப்படி வண்டி டயர் தான் இருக்கும். அந்த அம்மாவுக்கு தெரியலை, சேலை உள்ளே சிக்கிக்கிருச்சு, சேலை உள்ளே சிக்கிக்கிருச்சு படந்தால் பக்கத்தில். அவங்க கீழே விழுந்துட்டாங்க. பிற அவங்கள வண்டியில் கொண்டு போனேன். அவர் அது எனக்கு வேட்டி கட்டி இருந்திருக்கிறார், அதை எடுத்து அது மேலே போத்தி ஆட்டோக்காரங்கள்கிட்ட சொல்லி ஏற்றி சாத்தூர் மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படி வண்டியை வாங்கிக்கிட்டு அது எத்தனை லட்சம் தெரியுமா? எத்தனை லட்சம் சொல்லுங்களேன், எத்தனை லட்சம்? 30 லட்சமா? 3 லட்சம். இன்னைக்கு கூட நிறைய பேர் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம், நம்ம உயிர் ரொம்ப முக்கியமானதுங்க. நீ இப்படியெல்லாம் பெருமைக்கு இடம் கொடுக்கும் போது சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஆ ஆ ஆ
அப்படின்னு. ஆனால் நீ நல்ல வண்டியா பாதுகாப்பான வண்டியா வாங்கும் பொழுது சாத்தா ரொம்ப யோசிப்பான், ரொம்ப புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு யோசிப்பான். கர்த்தர் சொல்றாரு, சாத்தானுடைய பெருமைகளுக்கு நீ இடம் கொடுக்காத. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கு கூட பாருங்களேன், இந்த வண்டியெல்லாம் பிடிக்காது, இந்த வண்டி தான் பிடிக்கும். இந்த இப்படி தூக்கிட்டு இருக்கல அந்த வண்டி தான் பிடிக்கும். கேடிஎம் பைக், அதுவும் திறமையாம், அதுவும் வீரமா. ஒரு சகோதரன் கூட மண்டையில் பேண்டேஜ் ஒட்டியிருந்தார், கையில் இதிலெல்லாம் தையல் போட்டிருந்தாரு. என்னங்க பிரதர் கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர். எப்படி விழுந்தீங்கன்னு கேட்டேன். வீலிங் பண்ணேன், ரோட்டில் போகும்போது டயரை தூக்குவாங்க பாருங்களேன், முன் டயரை, அந்த மாதிரி தூக்குனேன், வண்டி சரிக்கிருச்சு. நல்ல வேலை பிரதர், நல்ல வேலை. வண்டியை ரோட்டில் ஓட்ட சொல்லித்தானே வண்டியை கொடுக்குறாங்க, தூக்க சொல்லியா கொடுத்துருக்காங்க? அம்மா சொல்கிற தண்ணி கொடுத்த தூக்குறியா நீ? வண்டியை தூக்குறாராம். இதான் திறமையா? பிசாசுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுங்க. கடைசி காலத்தில் பிசாசு பெருமைகளை தூண்டி தூண்டி மக்களை சாகடிக்க நினைக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் பிசாசுட்ட சொல்லணும், ஏற்கனவே கர்த்தர் எங்களை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, தேவனை போல வச்சிருக்கிறாரு, நாங்க தேவனுடைய சாயல், எங்க ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறாரு, எங்களை நல்ல பாதையில நடத்துறாரு, எங்களை நேர்த்தியான பாதையில நடத்துறாரு. அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க, சாத்தானுடைய முகத்துல கரிய பூசுங்க, பெருமைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மணப்பெண் அலங்காரத்திலையும் பாருங்களேன், ஏற்கனவே நல்லா தான் இருப்பாங்க, ஆனா கல்யாணத்துல போய் பார்த்தா வேற ஆளு மாதிரி இருக்கும், முகரூபத்தையே மாற்றிருப்பாங்க. தினத்தையே இழிவினால ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணும் பொழுது மண்டையில் கையை வச்சேன், அது பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கு, அந்த முடி ரொம்ப ஹார்டாக இருக்குது. அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மண்டையில் முடி இவ்வளவு ரப்பாக இருக்குது, எருமை மாட்டுக்கு இருக்கு பாருங்களேன், அது மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது 10,000 ரூபா செலவழித்து முடியல அது தடவை இருக்கும், மூஞ்சில் அது தடவை இருக்காம பாருங்களேன். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூத்துக்காக போட்டா பிடிக்கிறது கூட பாருங்களேன். முந்தியெல்லாம் நல்லா தான் பிடிப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை இப்படி நிற்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தாங்க இப்படி தொட்டுக்கிட்டு அப்படி தொட்டுக்கிட்டு. ஐயோ, சில போட்டாக்களை பார்க்கவே முடியலை. அது போட்டாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க? போட்டோ ஸ்டுடியோக்காரர் கோச்சுக்கிற போகிறார். போட்டாவுக்கு எவ்வளோ பார்த்தீங்க? 20,000 ரூபா 30,000 ரூபா. பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கறது கிடையாது. கடைசி காலம் உன்னை உன் ஸ்தானத்தையே மறைச்சு ஒரு கீழான ஸ்தானத்தை உனக்கு காண்பிச்சு பெருமைக்குள்ளே கொண்டு போயிடுவான் பிசாசு. அதனால கர்த்தர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறார், ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை துதிச்சு போய்கிட்டே இருப்போம். பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுக்காம நம்மளை காத்துக்கொள்வோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி தலைக்கு மேலே கூட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இனிமேல் தான் நான் செய்தி கொடுக்க போகிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது எப்படி? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது எப்படி? இடம் கொடுங்கள், இடம் கொடாமல் இருங்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு இந்த செய்தியை விளக்கி கூற விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏற போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, பஸ்ஸில் ஏற போகிறீங்க, பஸ்ஸு வந்துருச்சு, நீங்கள் முதல் ஆளாக ஏறிட்டீங்க. பஸ்ஸில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் மற்ற இடத்தையும் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கிறது, உங்கள் பொருளை அதில் வச்சு அந்த இடத்த நீங்கள் காத்து வச்சிருக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க, கேட்குறீங்களா நான் சொல்கிறத? இப்போ உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. யார் நிற்கிறது? இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு.
நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, உங்கள் சீட்டு காலியாக இருக்குது. தூரமாக பிசாசு ஏறுறான், பஸ்ஸுக்குள்ளே ஏறி எல்லா இடத்தையும் பார்த்து இந்த காலியான இடத்தை பார்த்துட்டான். பார்த்துட்டு நேர வாரான். வரும்போது நீங்கள் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க சொல்லுங்களேன்? எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க? நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? எப்படி இடம் கொடுக்காம இருப்பீங்க? பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஐயா இதில் உட்காருங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் உட்காந்துருவார். உங்களிடத்துல இடம் பிடிக்கணும்னு வந்தவன் வெறுமையாக திரும்பி போயிடுவான். ஏன்னா நம்ம ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டோமே. ஆவியானவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடு, உன் சிந்தனையில இயேசுவுக்கு இடம் கொடு, உன்னுடைய ஒவ்வொன்றில இயேசுவுக்கு இடம் கொடு. நீ இயேசுவுக்கு இடம் கொடுக்காம அதை காலியா வச்சிருக்கிறதுனால தான் ஒரு இடம் இருக்குது, ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிசாசு ஓடி 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 வாரா. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனசுல ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா ஏசப்பா இருக்கிற இடத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது. சூரியன் உதயமாய் இருக்கும் பொழுது இருள் வர முடியாது. சூரியன் மறையும் பொழுதுதான் இருள் வரும். ஏசப்பா உன் வாழ்க்கையில இருக்கும் பொழுது சாத்தான் வர முடியாது. சாத்தானுக்கு இடம் இருக்காது. சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பாவை நீ நிக்க வச்சுட்டு உன் இடத்த காலியா வச்சிருக்கிறதுனால பிசாசு ஜாலியா ஓடி வரான். என் மகள், என் மகன், நம்மாளு அப்படி ஜாலியா ஓடி வரான் உட்காந்துடலாம்னு. ஆனா நீங்க அவன் வர்றதை பார்த்துட்டு அந்த பேய வந்துடக்கூடாது. அவன் வந்துட்டான்னா மரணம், பாவம், நோய் எல்லாம் வந்துருமேன்னு சொல்லிட்டு சமாதான பிரபு, நன்மைகளின் நாயகன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஐயா உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டீங்கன்னா அப்படி இப்படி ஓடி வந்தவன் அவரை பார்த்தோன்னே துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுவான். இயேசு சொல்றாரு, இயேசுவுக்கு இடம் கொடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருங்க. இயேசுவுக்கு இடம் கொடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடாம இருங்க. நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பிரதர், இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. தம்பி, ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா, உனக்கு வெளியே இருக்கிறாரா? இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, உன் இதயத்துக்குள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லவோதிக்கேயா சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை சொல்றார். அந்த சபைக்காரங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசுநாதரை வெளியேற்றிட்டாங்க, உள்ள ஊடி கதவை பூட்டிட்டாங்க. உள்ள ஊடி பூட்டினதுனால தான் ஏசப்பா வெளியிலேருந்து கதவை தட்டுறாரு. வெளியில் பூட்டு போட்டுருந்தா திறந்து வந்திருப்பார். ஆனால் இந்த பேலுக இயேசுநாதர் வந்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டானுங்க? உள்ள ஊடி கதவை பூட்டிட்டானுங்க. அவரால் உள்ளே போக முடியும், பூட்டிய அறைக்குள்ளே பிரவேசிக்கிறவரும் வல்லமை உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் டிசிப்ளினான ஆண்டவர். நீங்கள் விரும்பாமல் உங்கள் வாழ்க்கையில் அவர் எதையுமே விரும்ப மாட்டார். இந்த லவோதிக்கேயா சபை விரும்பாமல் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். இன்றைக்குமே நிறைய பேரிடத்துல விருப்பத்தை தெரிவிக்கிறார். எத்தனையோ ஆராதனைகளில் பேசுகிறார்.
வேத வசனங்கள் மூலமாக பேசுகிறார். நான் உன் உள்ளத்துக்குள்ளே வாரேன், நான் உன் வாழ்க்கையில் வாரேன், எனக்கு இடம் கொடு, எனக்கு இடம் கொடு, எனக்கு இடம் கொடுன்னு பேசுகிறாரு. ஆனால் நீ மற்றது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற, ஆனால் ஏசப்பாவுக்கு மட்டும் கதவை பூட்டி வச்சிருக்கிற. ஏசப்பா உன் கூட உன்னிடத்தில் எதுக்கு வரணும்னு விரும்புகிறாரு? அவர் உன் கூட போஜனம் பண்ணணும், நீ அவரோடு கூட போஜனம் பண்ணணும். அதாவது நீயும் அவரும் ஒன்றாக இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். உன்னை விட்டு அவர் பிரிஞ்சிடக்கூடாது, அவரை விட்டு நீ பிரிஞ்சிடக்கூடாது. நாமும் அவரும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளை எத்தனையோ முறை கதவை தட்டுறாரு, கதவை தட்டுறாரு. ஆனால் சில மனிதர்கள் அதை திறக்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறாரு. நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துக்கும் இதய கதவை திறந்து, உன் மனசை திறந்து, உன் வாழ்க்கையை திறந்து வாங்கப்பான்னு உள்ள கூப்பிட்டு அவரோடு நீங்க இருக்கணும். அவர் உங்களோடு கூட இருந்தார் என்றால் யார் வர முடியாது? பிசாசு வர முடியாது. இயேசுவுக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீசஸுக்கு இடம் கொடுங்க. நல்லா சொல்லுங்க, ஜீசஸுக்கு இடம் கொடுங்க. நண்பர்களுக்கு இடம் கொடுக்குறேன், சினிமாக்கள் இடம் கொடுக்குற, சீரியல்களுக்கு இடம் கொடுக்குற, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற. ஆனா யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற? ஏசப்பாவுக்கு. அதனாலதான் பிசாசு உன்னை தேடி தேடி வாரான். தம்பி, இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்கணும் சொல்லுங்க தம்பி? இயேசுவுக்கு. அவரை மறுபடியும் கதவை தட்ட வைக்காதீங்க, அவரை உங்களோடு போஜனம் பண்ண வைங்க. அவர் உங்களோடு போஜனம் பண்ணட்டும், உங்களுடையதை அவர் சாப்பிடட்டும், உங்களுடையதை அவர் அனுபவிச்சு உங்களுக்கு நன்மைகளையும் வெகுமதிகளையும் கொடுக்கட்டும். அப்படி செய்கிறவங்களுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லரிச்சு போச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிங்களேன். நான் ஜெயம் கொண்டு, நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன், அதை செய்வேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். பிதாவின் வலது பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்கா? தம்பி, இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? இந்த உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, எல்லாத்தையும் ஜெயித்து யார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு? சொல்லு, யார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு? தம்பி, யார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. பிசாசு அசிங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், அவரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீயும் அவருக்கு இடம் கொடுத்து சாத்தானை ஜெயிச்சீனா, உலகத்தை ஜெயிச்சீனா, பாவத்தை ஜெயிச்சீனா, ஜெயம் கொண்டீங்கன்னா உங்களை அவரோடு கூட உட்கார வைப்பாரு, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி அவன் என்னோடு கூட உட்காருவான்னு சொல்றாரு, அவன் என்னோடு கூட உட்காருவான்னு சொல்றாரு. அவன் என் கூட உட்காருவான்னு சொல்றார். அவர் கூட சிங்காசனத்தில் எப்படி உட்காருவோம்? அவர் மடியில் உட்காருவோம், அவருடைய பிள்ளையா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்மளை இவ்வளவு நேசிக்கிற தெய்வமா, நம்ம மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தெய்வமா, நம்ம கதவை அடைச்சாலும் கதவை பூட்டி கிடக்கன்ட்டு போகாம கதவை தட்டுற தெய்வம், சத்தத்தை கேட்டு திறக்கிற வரைக்கும் தட்டுகிற தெய்வம். உள்ளே திறந்த உடனே நம்மோடு போஜனம் பண்ணுகிற தெய்வம், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தெய்வம், நம்மளை ஜெயிக்க வைக்கிற தெய்வம், நம்மளை ஜெயிக்க வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் பிதாவின் வலது பக்கத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைத்து நம்மளை கனப்படுத்துகிற தெய்வம் இயேசு தெய்வம். இந்த இயேசுவின் அன்பு விவரிக்க முடியாத அன்பு. இயேசுவை சாதாரணமாக பார்க்காத, அவர் உன்னை
சாதாரணமாக பார்க்கல, அவர் கொப்பா பார்க்கிறார். அதனால தான் அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறார், அதனால தான் அவருடைய சரீரத்தை கொடுக்கிறார். நம்மளை அந்நியராக நினைக்கிறது இல்லை, நீ தான் அவரை அந்நியமாக நினைக்கிற. ஆனால் நீ அவரை தேடுறத அவர் உனக்கு புண்ணியமாக தந்திருக்கிறார். ஏசப்பா நம்மளை எங்கே உட்கார வைப்பாரு சொல்லுங்க? சிங்காசனம். அது என்ன சிங்காசனம்? பக்கத்தில் போட்டு அதில் உட்கார்ற சிங்காசனமா? இல்லை, அவருடைய சிங்காசனத்தில் நமக்கு இடம் கொடுத்து. ஹல்லேலூயா! நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பூமியில் நம்ம இயேசு கூட வாழ முடியுமா? இந்த பூமியில் ஒரு மனுஷன் தேவனோடு வாழ முடியுமா? நம்ம மனசு வச்சோம்னா வாழ முடியும். நம்ம மனசு வச்சோம்னா வாழ முடியும். இயேசுவோடு வாழ முடியும். ஏனோக்கு வாழ்ந்தாரு, நோவா வாழ்ந்தாரு, ஆபிரகாம் வாழ்ந்தாரு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனோடு வாழ்ந்தாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், நம்ம தேவனோடு வாழ்ந்தோம்னா நம்முடைய குடும்பம் கெட்டு போயிருமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஜெபத்துக்கு போனால் ஆண்டவரை தேடுனா என் குடும்பம் கெட்டு போயிடும், என் கணவர் என்னை நேசிக்க மாட்டார், அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இயேசுவை தவிர நீங்கள் வேற யாரு கூட நெருக்கமாக இருந்தாலும் வாழ்ந்தாலும் குடும்பம் பாதிக்கப்படும், குடும்பம் உடையும். ஆனால் இயேசு கூட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, மெத்துசலா பிறந்த பின்பு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த போது குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அதே போல நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளோ பேழைக்குள் பிரவேசிக்கிற அளவுக்கு பாத்திரவான்களாக இருந்தாங்க. நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தார். ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஜெபிக்க 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 உன் கணவரை உன்னோடு வாழ வச்சுக்கிட்டே இருப்பாரு. பிரிவினைக்கு அங்கே இடம் இருக்காது. பிள்ளை ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. உன் குடும்பம் நல்லா இருக்கும். இயேசுவ நடுவில் இருக்க 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 உன் கப்பல் உடையாது, உன் படகு மூழ்காது. நம்பினீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உன் கணவரை பிசாசு எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உன் மனைவியை பிசாசு எடுக்க முடியாது. உன் குடும்பத்தை ஆண்டவர் வாழ வைப்பார், வளர வைப்பார், ஆசீர்வாதமா நடத்துவார். டைவர்ஸுங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மனைவியை டைவர்ஸ் பண்றதுக்கு காரணம் தேவனோடு வாழாததுனால. நீ தேவனோடு வாழ, உன் மனைவிய நீ எப்படி சமாளிக்கணுங்கிற கிருபை ஆண்டவர் உனக்கு தருவார். உன் மனைவியை நேசிக்கணுங்கிற இருதயத்தை ஆண்டவர் தருவார். வேறு விதமான உறவுகளுக்கு நீ இடம் கொடுத்தேனா, ஏய் இடம் கொடுக்காத அப்படி சொல்லுவார். நீ பேசுறது தப்புப்பா அப்படி சொல்லுவார். நைட்டில் பேசுவார் ஆண்டவர், சொப்பனத்தில் பேசுவார். நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுற, அந்த பிள்ளை கூட ரொம்ப நெருக்கமாக பேசுகிற, பேசாதம் பாரு. நம்ம தெய்வ பயம் உள்ளவங்களை அவரோடு வாழ்ந்தோம்னா அதை கட் பண்ணிக்கிடுவோம். குடும்பம் நல்லா இருக்குங்க, குடும்பம் நல்லா இருக்குங்க, குடும்பம் நல்லா இருக்குங்க. இயேசுவோடு வாழ்ந்தா குடும்பம் நல்லா இருக்கும். நீ இயேசுவோடு வாழாதனால தான் உன் கணவரை குடி வெறிவின் ஆவி தூண்டி உன் கூட சமாதானமாக வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னையிலிருந்து நீ வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதும் ஜெபத்தோட வேதவாசிப்போட வாழ, சர்ச்சுக்கும் ஓடி வாய. கர்த்தர் உன் கூடாரத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தை வாழ வைப்பாரு, உன் மனைவி ஆசீர்வதிப்பாரு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. அல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ குடும்ப வாழ்க்கையில் போராடுறேன்னா நீ தேவனோடு இல்லைன்னு அர்த்தம். நீ தேவனோடு வாழு. ஏனோக்கு மாதிரி தேவனோடு பேசு. அடுப்பாங்கரைக்குள்ள நின்றுக்கிட்டு அவரை பாடி ஆராதி. உன் ஒவ்வொரு அறையிலே நீ இருக்கும் பொழுது ஆண்டவரை உயர்த்து, வேதவாசி, தேவனோடு வாழு. உன் வீட்டுக்குள்ள தேவன் உன்னோடு போஜனம் பண்ணட்டும். நீ தேவனோடு போஜனம் பண்ணு, தேவனோடு வாழ்ந்து பாரு. உன் குடும்பம் தழைக்கும், வாழையடி வாழையாக தழைக்கும். கர்த்தர் தழைக்க செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4:3.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ரெண்டாவது, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க சத்தியத்துக்கு இடம் கொடு. உன் இருதயத்தில், உன் வாழ்க்கையில் சத்தியத்துக்கு இடம் கொடு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்க சத்தியத்துக்கு இடம் கொடு. கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்காத. இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களுடைய சிந்தனையில், தங்களுடைய இருதயத்தில், தங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கு இடம் கொடுக்குறாங்க? அதிகம் வசனத்துக்கு இடம் கொடுக்குறாங்களா? இப்போ பாருங்களேன், வசனத்தை நான் போதிக்கிறேன், இதை கேட்கறதுக்கு நீங்கள் இத்தனை பாடுபடுறீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. சிலர்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படா இவர் முடிப்பார்? இவங்கெல்லாம் பாருங்களேன், மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில, சிக்கிக்கிட்டேன் ஐயா. ஆனால் நீ ஒரு சினிமா பார்க்கும் பொழுது, நீ ஒரு செல்ஃபோன் பார்க்கும் பொழுது, அம்மா ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அதை காதில் கூட கேட்கறது கிடையாது. அப்படியே கேட்டாலும் இதை பார்த்துக்கிட்ட என்ன வேற செய்கிறேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சீரியல்களுக்கு, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு, கட்டுக்கதைகளுக்கு இன்னைக்கு செவி சாய்க்கிற காலம் இது. அதுவும் அவங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ப அது இருக்கிறபடினால. ஆனால் சத்தியத்துக்கு தங்களுடைய செவியை விலக்குகிறதுனால தான் பிசாசு உனக்குள்ள வாரான். அதுவும் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு போதகர்கிட்ட அவங்களால இருக்க முடியாது. திரளான போதகர்களை சேர்த்து கொண்டு தங்களுடைய செவிகளுக்கு இனிமையாக பேசுகிற, அதுவும் கற்பனைகளை, கட்டுக்கதைகளை பேசுகிற, அதுகளை இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டு அப்படி இருக்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதவங்க யார் தெரியுமா? சத்தியத்துக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறவங்க, சத்தியத்திற்கு மனசில் இடம் கொடுக்கிறவங்க. அல்லேலூயா! சத்தியத்துக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறவங்க, சத்தியத்துக்கு மனசில் இடம் கொடுக்கிறவங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய பேர் இடம் கொடுப்பாங்க. பாரம்பரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய பேர் இடம் கொடுப்பாங்க. ஒரு குழந்தை உருவாகி வளர முடியாது. அப்படியே வளர்ந்த பின்பு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை எடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். மொட்டை போடுதல், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா? இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா? சொல்லுங்களேன், பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்களேன். அப்படி பைபிளில் போட்டிருக்குதா? மொட்டை போடுதல் ஃபங்க்ஷன் பைபிளில் போட்டிருக்கா? சொல்லுங்க மக்களே. சத்தியத்துக்கு இன்னைக்கு செவியை விளக்குறது ஊரில் போடுறான், எல்லாரும் போடுறான், நாமும் போடுவோம். ஆவியானவர் சொல்கிறாரு, உலக பழக்க வழக்கங்களுக்கு உன் செவியை சாய்க்காத, இந்த சத்தியத்துக்கு உன் செவியை சாய். என்ன பதில் வர மாட்டேங்குது? பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உலக பழக்க வழக்கங்களுக்கு உன் செவியை சாய்க்காத, சத்தியத்துக்கு செவியை சாய். சத்தியத்தின்படி ஒன்று நடத்து, உன் பிள்ளைகளை நடத்து. பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், உன் சுதந்திரம் கிடையாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரம். இஷ்டப்படி செய்யாத, அடிச்சு போட்டுற போறாரு. பிள்ளைகள், நீ உன் கையில் தேவன் கொடுத்ததுக்காக என்னன்னாலும் பண்ணுவியா? ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஆள் சாக முடியலை, செத்த உடனே பாவநாசத்துக்கு ஓடி போயிறாங்க. எங்கே ஓடி போகிறாங்க? பாவநாசத்துக்கு. எதுக்கு? கழிக்க போகிறாங்க. என்னத்தை கழிக்க போகிறாங்க? அப்படியே நீங்களும் அந்த பாவநாச டேம்பில் உளுந்து நீச்சல் அடித்து போக வேண்டியதான். உன்னோடு நானும் வரேன், என்னோடு நீ வா அப்படின்னு.
கடைசி காலம், கடைசி காலம். கர்த்தர் பேசுகிறார், கடைசி காலம். கட்டுக்கதைகளுக்கு உன்னுடைய செவியை சாய்க்காத, பாரம்பரியங்களுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுக்காத, உலக பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்காத, பைபிள்ல போடாதத செய்யாத, வேத வசனத்தின்படி உன்னை நடத்து, உன் குடும்பத்தை நடத்து, உன் பிள்ளைகளை நடத்து. அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய எல்லாவற்றிலும் தங்கும். உன் கர்ப்பத்தின் கனியிலையும், உன் நிலத்தின் பலனிலையும், உன் ஆடுகளின் பெருக்கத்திலையும், உன் மாடுகளின் மந்தைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். உன் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாப்பெசுகிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு, இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பாரம்பரியத்துக்கு அடிமையாகாதே, பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுக்காதே, உலகத்தின் போக்கில போகாதே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே. பிற எதுக்கு நீ பைபிளை தூக்குற? பிற எதுக்கு நீ சர்ச்சுக்கு வர? உலகத்தோடு வாழு. நானும் கிறிஸ்தவன், நானும் விசுவாசின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைபிளுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா கர்த்தர் விசனம் உள்ளவராவாரு. ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய சரீரத்தில் உட்கொள்றீங்க. ஆனா வசனத்தின்படி வாழாம உலகத்தின்படி வாழ்ந்தா கர்த்தர் கோபப்பட மாட்டாரா? சத்தியத்துக்கு இடம் கொடுன்னு கர்த்தர் சொல்றார். உன் இருதயத்தில் சத்தியத்துக்கு என்ன செய்ய இடம் கொடு. சத்தியத்தை உன்னுடைய கச்சையை போல கட்டிக்கொள். எபேசியர் நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டு சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுன்னு சொல்லிட்டு சத்தியம் என்னும் கச்சையை இடுப்பில் தரித்து கொண்டவர்களாய் நில்லுங்கன்னு சொல்றாரு. இந்த சத்தியம் நம்மளை கட்டுப்படுத்ததாக இருக்கணும். இந்த சரீரம் நம்முடைய மாமிசத்தில் ஒட்டி இருக்கணும், நம்முடைய சரீரத்தில் ஒட்டி இருக்கணும். மாமிசத்தை சத்தியம் மேற்கொள்ளணும், சத்தியத்தை மாமிசம் மேற்கொள்ளக்கூடாது. அதனாலதான் பெல்ட்டுக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்களேன், இந்த பெல்ட்டுக்கு ஒப்பா சத்தியம் நம்முடைய மாமிசத்தை ஒட்டி இருக்கணும். நம்ம மாமிசம் சத்தியத்தை ஒட்டி இருக்கணும். சத்தியம் மாமிசத்தை கட்டுப்படுத்தணும், ஆனா மாமிசம் சத்தியத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. மாமிசத்தை கட்டுப்படுத்துவதற்கென்று சத்தியத்தை அரை கட்சியாய் கட்டிக்கொள். அப்பொழுது பிசாசு உன்னிடத்துல வர முடியாது. பிசாசுக்கு உன்னிடத்துல இடம் இல்லை. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பாவுக்கு இடம் கொடு உன் இருதயத்தில், உன் வாழ்க்கையில். அதே போல சத்தியத்துக்கு இடம் கொடு, சத்தியத்தை தள்ளாத. சத்தியத்தை கையில் தூக்குகிற நீ சத்தியத்தை ஜனங்களுக்கு முன்னாடி உயர்த்தி காமி. உன் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறது தப்பு கிடையாது, ஆனால் சத்தியத்தை உயர்த்தி காமி. சத்தியத்தை உயர்த்தி காமி. சத்தியத்தை காலில் போட்டு மிதிக்காது. சத்தியத்தில் சொல்லப்படாத காரியங்களை செய்யாத. மனம் திரும்ப. ஏன்னா இதோட முடிந்து போகிறதில்லை. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கணும், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும், நம்ம பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றணும். அதனால சத்தியம் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப முடியுதோ அந்த அளவுக்கு நிரப்புங்க. வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் நல்லவ. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவான். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவதற்கு முன்பாக எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு இடம் கொடுப்பீங்க? முதல்ல கையை உயர்த்தி காமிங்க. ஏசப்பா, நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் ஏசப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகள், உங்களை நாங்கள் தட்ட விட மாட்டோம் ஆண்டவரே, எங்கள் கதவை திறந்தே வச்சிருப்பேன் ஏசப்பா. 2 கைகளை கூட உயர்த்தி காமிங்களேன். அதே போல் சத்தியத்துக்கு
எங்க செவியை அடைக்க மாட்டோம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு எங்க செவிகளில் இடம் உண்டு, சத்தியத்துக்கு எங்க இருதயத்தில் இடம் உண்டு. எத்தனை வாலிபர்கள் சொல்லுவீங்க, உங்க கையை கீழே போடாதுங்க, உங்க வாயில வாய் திறந்து சொல்லுங்களேன், சத்தியத்துக்கு என் இருதயத்தில் இடம் உண்டு, சத்தியத்துக்கு என் இருதயத்தில் இடம் உண்டு, சத்தியத்துக்கு என் இருதயத்தில் இடம் உண்டு, சத்தியத்துக்கு என் சிந்தனையில் இடம் உண்டுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர்? நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், சத்தியத்துக்கு என் இருதயத்தில் இடம் உண்டு, சத்தியத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் உண்டு. சத்தியம் இல்லைன்னா நான் இல்லை, இயேசுவை வழியும் சத்தியம்னு சொல்லப்பட்டது மாதிரி நானும் சத்தியம் என்று சொல்லப்பட வேண்டும். நல்ல 2 கைகளை தட்டி ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷைகள்ல நிறைந்து ஜெபிப்போம். நல்ல கை தட்டி கொஞ்ச நேரம் பேசுங்களேன், நல்லா பேசுங்களேன். ஆவியான நிரப்புறார் பாருங்களேன். நல்ல கை தட்டி பேசுங்க. சர்ப்பம் வெளியேறுகிறது, அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. மகிமை. ஆமென். ஒரே ஒரு சத்தம் இருதயத்தில் இருந்து துணிக்கிறது. என்னுடைய எல்லாவற்றிலையும் நான் பாரம்பரியங்களையும் உலக பழக்க வழக்கங்களையும் கை கொள்ளாம என் சத்தியத்தை கை கொள்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்துங்கன்னு சொல்றாரு ஆண்டவரே. ஒரே ஒரு முறை 2 கைகளை உயர்த்தி சத்தியத்துக்கு நான் இடம் கொடுப்பேன். உங்க கரங்களை தேவன் பார்க்கும்படி விரும்புகிறார். ஏன்னா சத்தியத்தினுடைய சரீரத்தை நீங்க உட்கொள்ள போகிறீங்க. நல்ல கையை உயர்த்தி நிறைய கரங்களை பார்க்க முடியுது. எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய கை உயர்கிறது. ஓ, உயர்த்தப்பட்ட கரங்கள் மேல தேவன் கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. நல்ல 2 கைகளை தட்டி ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.